श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। दण्डन्यासः परन्दानं कामत्यागतपस्मृतं स्वभावविजयः शौर्यं सत्यं च समदर्शनम्. 37வது ஸ்லோகத்துல தண்டன்யாசக யாரையும் நாம் தண்டிக்க கூடாது, அதே தியாகம் நியாசம்னா விட்டு விடுதல், அதுதான் பரம்தான். அடுத்தது காமத்தியாக தபக. தபக அப்படின்னா நாம ஒரு வாழ்க்கையில் ஒன்னை வேணும் போது நம்ம இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதாகட்டும், எதை நம்ம ஈட்ட வேண்டும் என்றாலும் நாம் அதுக்கு ஆசைப்பட்டு தான் கஷ்டப்பட்டு தான் நம்ம அதை அடையிறோம். இவர் என்ன சொல்றாரு, அந்த மனதில் தோன்றுகின்ற ஆசையை தியாகம் பண்ணுதல், காம தியாக தபக. காமத்தை, காமங்கிறது மனதில் வருகிற ஒரு உணர்வு, ஆசை, அதை விட்டு விடுதல் அப்படின்னா பவுண்டிங் டிசையர்ஸ். எல்லா ஆசையும் விடுன்னு சொல்லல, பவுண்டிங் டிசையர் பேர் தான் காமக. என்னை பந்தப்படுத்துகிற ஆசையை, ஏன்னா ஆசை அதை முயற்சி செஞ்சு பெறது தவம், அது ஒரு வகையான தவம். ஆனா அந்த மனதில் அந்த பைண்டிங் டிசையரையே விடுறதுதான் பரந்த மேலான தவம் அப்படின்னு ஸ்மிருதம். அப்படிங்கிறது என்னது, நான் கருதுகிறேன். தவம்னு எது கேட்டா, உன் மனதில் வருகிற ஆசையை பந்தப்படுத்துகிற ஆசை விடுறதே என்னதான் தவம் என்று நான் என்ன சொல்றாரு, ஸ்மிருதம், நான் கருதுகிறேன், என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த கிளாஸ் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்வபாவ விஜயக சௌரியம். சௌரியம் அப்படின்னா தீரன், தீர புருஷக. அடிக்கடி நம்ம உபநிஷத்துல படிச்சிருக்கோம். தீர புருஷக அதாவது அசாதாரணமான செயலை செய்யக்கூடியவர்கள் தான் தீர புருஷர்கள். இப்ப மராத்தான் ஓடுறாங்க பாருங்க, அப்ப 5-10 கிலோமீட்டர், அதெல்லாம் அசாதாரணமான செயல்களை செய்தல். ஒரு கின்னஸ் புக்ல போய் பேர் வாங்கிட்டு வர்றது, கின்னஸ் புக்ல ரெக்கார்டு ஆகுது, இதெல்லாம் தான் அதெல்லாம் பண்றது சௌரியம். அந்த புருஷனுக்கு பேர் தீர புருஷர்கள் நம்ம பார்த்திருப்போம். இப்ப இங்க இவர் சொல்றது அந்த அர்த்தம் இல்ல, சுபாவ விஜயாக, தன்னுடைய சுபாவத்தை வென்றவன். அப்போ எப்படி சுபாவத்தை வெல்ல முடியாது இல்லையா, அது அவங்களுடைய பூர்வ ஜென்மத்தோட வாசனையாக வர்றதா இருக்கலாம், அல்லது அவங்க அம்மா அப்பாவுடைய வளர்ப்பினால் வரக்கூடியதா சுபாவம். அடுத்தது அவனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவன் சில கன்க்ளூஷன்ஸ்ல பிலீவ்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ்ல அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். ஒருத்தரும் ஒரு பிலாசபியோட வாழ்வான், ஒருத்தர் ஒரு பிலாசபர் தான். இதை எப்படி இவர் சுபாவத்தை போய் ஏமாத்தணும் அப்படின்னா, எல்லா சுபாவத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தர்மத்திற்கு உட்பட்ட சுபாவங்கள் உங்களிடம் இருந்தால் அதை இன்னும் வளர்த்தி கொள்ள வேண்டும், ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அதர்மத்துக்கு உட்பட்ட சுபாவம், ராத்திரி 11 மணிக்கு தான் தூங்குவேன், 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன், காலையில 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன், இதெல்லாம் என்னது, அதர்மத்திற்கு உட்பட்ட சுபாவம். இப்ப வகுப்பு 5 மணிக்கு போகுது அப்படின்னா அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி உத்தவ கீதை எனக்கு பிடிக்கும், அதனால அன்னைக்கு அட்டண்டன்ஸ். ஐயோ பாஷ்யம், எனக்கு கீதா பாஷ்யம்னு என்னால ஒண்ணும் முடியாது, அந்த அன்னைக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுறது. உத்தவ கீதை அன்னைக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் எந்திரிச்சிட்டா என் அளவுக்கு இது போது, நல்லா உள்ள ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த சுபாவத்தை என்ன பண்ண சொல்றாரு, சுபாவ விஜயக, அதை வெற்றி கொள்வதுதான் என்ன, யூ ஆர் தீர புருஷகா, அவன் தான் உண்மையில் வெற்றி பெற்றவனே. சுபாவத்தை சில பேர் இப்ப கலகலன்னு பேசுறது, ஒருத்தருக்கு ஒரு ஸ்பீட் ஆஃப் பேச்சுல ஒரு ஸ்பீட் இருக்கும், அதெல்லாம் குறைக்கணுங்கிற அவசியமே இல்லை. மத்தவங்களுக்கு புரிஞ்சா சரி, என்னுடைய சுபாவத்தை மாத்திக்கணும்னு எல்லாத்துலயும் முட்டி மோத வேண்டிய சில பேர் ஸ்லோவா இருப்பாங்க, சில பேர் ஸ்பீடா இருப்பாங்க, சில பேர் மிதமா இருப்பாங்க. அது அவங்களுடைய அதையெல்லாம் முட்டி மோதி மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதர்மத்திற்கு உட்பட்ட சுபாவத்தை தான் மாத்திக்கணும். சாஸ்திர, நான் எதுக்கு அதர்மம் எடுத்தா, உதாரணம் சாஸ்திர படனம். இப்ப நம்ம சாஸ்திர படனத்துக்குள்ள வந்துட்டோம், இங்க எத்தனை அதர்மம் நடக்குது, அதிலிருந்து விடுபடணும்.
கொஞ்சம் அப்ப அப்ப இந்த கிளாஸுக்கு வரணும் அப்படின்னா என்னென்ன தர்மங்கள் ஒண்ணு இருக்கு. என்னது நைட் சீக்கிரம் படுக்கிறதுல இருந்து, கிளாஸ கவனிக்கிறதுல இருந்து, அத நோட்ஸ் எடுக்கிறதுல இருந்து, அதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரை பண்றதுல எல்லாமே அதனுடைய தர்மம் அது. வகுப்புக்குன்னு வந்துட்டா அதுக்கு சில தர்மங்கள் இருக்கும். அதை என்ன பண்ணிக்கணும்? சுபாவம் பண்ணிக்கணும். மத்த அந்த அதுக்கு இடையாக இருக்கிற என்னுடைய சுபாவம் இருக்கு பாத்தீங்களா? இந்த வகுப்புக்கு வர்றதுக்குன்னு என்னை தடை பண்ற சுபாவம் எங்களுக்கு நிறைய இருக்கும். அதிலிருந்து விடுபடுதல் புரிஞ்சுக்கணும். எல்லா சுபாவத்தையும் விடணுமானா இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இட் இஸ் நாட் அட் ஆல் நீடு. கலகலன்னு ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்க சுபாவத்தை மாத்திக்கணுமா? தேவையில்லை. ஒருத்தர் கம்முன்னு அமைதியா இருக்காங்கன்னா அது அவங்களோட சுபாவம். அதையெல்லாம் மாத்துன்னு இறைவன் சொல்ல மாத்தவே அதுக்குள்ள டைம் கொடுத்து வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அதர்மத்துக்கு எந்த செயலை எடுத்திருக்கு வகுப்புக்கு வர்றதுங்கிறது நம்ம எடுத்திருக்கிற ஒரு செயல். அதுக்கு என்னென்ன அதர்மத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அது சுபாவமா இருக்கும்போது அதை மாத்துங்கன்னு கொஞ்சம் அதுதான் யாருனால இது முடியுங்கிறாரு? தீர புருஷனால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அடுத்தது சத்தியம். நாலாவது குவாலிட்டி வேல்யூ சத்தியம். அது பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த சுபாவத்தை விடுறதுன்னா ஒரு பயம் வந்துடும் உள்ள. அதாவது அதெல்லாம் தான் நான் நினைச்சு வச்சிருப்பாங்க. அதை விடும்போது அவங்களுக்கு என்னன்னா என்ன ஒரு பயம் வரும்னு பாத்தீங்கன்னா நாம நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டிய தொலைக்கிறோமோன்னு ஒரு இடத்துல பயம் வரும். அப்பதான் யாரோட கைடன்ஸ் வேணும்? குரு சாஸ்திரத்தோட கைடன்ஸ்ல தான் நீங்க சுபாவத்தை மாத்தணுமே தவிர குருவும் சாஸ்திரம் இல்லாமல் சுபாவத்தை மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சோம் என்றால் எங்க போய் விடுவோம்? the fear of losing individuality. அந்த பயம் வந்துடும் எல்லாத்துக்கும். சோ நமக்கு சுபாவத்தை மாத்தும் போது நமக்கு மேல ஒரு ஆள் இருக்கணும். நீ இதை மாத்து, இதை மாத்தாத அப்படின்னு சொல்றக்கே ஒரு ஆள் இருக்கணும். நம்மள அந்த ரெண்டையும் ஒதுக்கிட்டு சாஸ்திரம் குருவையில ஒதுக்கிட்டு நானே நியூ இயர் ரெசல்யூஷன் நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் அதெல்லாம் பண்ணப்படாது. யாரோ ஒரு கைடன்ஸ் தான் நம்ம ஆளுக்கு ஃபுல்லா ஓட்டியாகும். அப்ப ஏன்னா அவர் கரெக்டா சொல்லுவார் இதை மாத்து ஏன்னா கலகலன்னு பேசுறது ஒரு சுபாவம். நான் இந்த வருஷத்துல இருந்து யார்கிட்டையும் பேசுறது இல்லை, தேவையெல்லாம் பேச முடிவு பண்ணிட்டு அது ஒரு ப்ரெஷரே. ஏன்னா உங்களோட சுபாவத்துல இருந்து போர்ஸ் பண்ணி நீங்க பேசாம இருக்கிறதாட்டு ஒரு கஷ்டம் எதுவும் கிடையாது. அதுல அதெல்லாம் பண்ணவே ட்ரை பண்ணிடாதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா சுபாவத்தை மாத்திரங்கிற விஷயத்துல யூ ஷுட் பி வெரி அலர்ட். அடுத்தது சத்தியம். சத்தியம் நம்ம என்ன சொல்லுவோம்? உண்மை பேசுதல். அப்படிதான் நம்ம பேச சத்திய பாஷணம். ஆனா இவர் என்ன கொடுக்குறாரு? சமதர்ஷனம். சத்தியம் சத்தியம் ஞானம் அனந்தத்துக்கு போயிட்டு வருவாரு. உண்மைதானே? சத்தியம் சமதர்ஷனம். எங்கு? இங்கு இருப்பது அனைத்தும் பிரம்மனாக காணுதல். அவ்வாறு எங்க ஓராது வருங்க? இங்கு இருப்பது அனைத்தும் பிரம்மனாக உலகத்தை பார்த்தல், சத்தியமான விஷயத்தின் ஞானத்தை பெறுதல், சர்வ வியாபியாக இருக்கிற பிரம்ம திருஷ்டி. பிரம்ம திருஷ்டி உண்மை பொருளை உணர்ந்து உண்மை பொருளை உணர்தல், உண்மை பொருளை பார்த்தல், அழியும் பொருள்களை பார்க்கும் பொழுதே அழியாத வஸ்துவை டிவியில டிராமா ஓடிட்டு இருக்கும் போதே அழியா பின்னால் இருக்கிற அந்த ஸ்கிரீன் தான் ஆதாரம்னு நினைத்து கொண்டு அந்த புத்தியை இழக்காமல் பார்த்தல். எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். இந்த உலகம் பார்த்துட்டு இருக்கிறோம், அது மாறுகின்ற அழிகின்ற இதை பாக்குறோம். ஆனா அதற்குள் மாறாத பிரம்ம வஸ்துவை உணர்தல். எப்படி டிவி பார்க்கும் போது வெளியில ஓடிட்டு இருக்குது டிராமா, எது அங்க சத்தியம்? இந்த ஸ்கிரீன் தான், எம்டி ஸ்கிரீன் தான் சத்தியம். அதுலதான் என்ன ஓடிட்டு இருக்குது? டிராமா ஓடிட்டு இருக்குதுன்னு தெரிந்து உணர்தல் தானே தவிர நீங்க போய் பிரிக்க வேண்டாம், அதை பார்க்காம இருக்க வேண்டாம், கண்ணை முடிக்க வேண்டாம். ஏன்னா உலகத்தை மூடி கண்ணை மூடி காதை மூடி உட்காருன்னு சொல்லவே இல்லை. உலகத்தை பார்க்கும் பொழுது மாறுகின்ற உலகத்திற்கு அதற்கு ஆதாரமாக இருக்கிற மாறாத சத்தியத்தை உணர்தல். உணர்தான் முடியும், அதையெல்லாம் பார்க்க முடியும். இப்ப டிராமா ஓடிட்டு இருக்குது, அப்ப போய் நீங்க எப்படிங்க ஸ்கிரீனை பார்ப்பீங்க? ஸ்கிரீன் புத்தி உள்ள இருக்கணும், அவ்வளவுதானே தவிர ஸ்கிரீனை நம்ம பார்க்க முடியாது. ஸ்கிரீனை பார்த்தா டிராமாவை பார்க்க முடியாது, டிராமாவை பார்த்தா ஸ்கிரீனை பார்க்க முடியாது. சோ குழப்பிக்க கூடாது. டிராமா பார்த்துட்டு இருக்கும் போது அது மித்தியா, அதுக்கு பின்னால் இருக்கிற ஸ்கிரீன் தான் சத்தியங்கிற புத்தியோடு டிராமா பார்க்கணும். அப்ப கண்ணீர் வராது, சிரிப்பு வராது, லூஸ் தனம் தோணும். அதுக்கடுத்து உட்கார்ந்துருக்கே முடியாது, அது வேற விஷயம், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கணும். அடுத்தது சத்தியம் சமதர்ஷனம். அடுத்தது 38. ரிதம் ச சூன்றுதாவாணி கவிபிஹி பரிகீர்த்திதா கர்மஸ்வ சங்கமக சௌச்சம் தியாகக சந்நியாசக. இதுல ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் சொல்றாரு. ஒன்னு ரித்தம், இன்னொன்னு தியாகம். நாம ரித்தம் வதிஷ்யாமி
படிச்சிருக்கோம். சத்தியம் வதிஷ்யாமி அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். இந்த இடத்துல இவர் சொல்ற விதம் வந்து சூன்ருதா வாணி. இப்ப அந்த இடத்துல ரித்தம்னா என்ன சொல்லுவோம்? எதை ஒண்ணு பேசினாலும் அது வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் பேசுறது. அது நீங்க பேசுறது சத்தியம் உண்மையாத்தான் இருக்கலாம். ஆனா அது வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு பேசுறதுக்கு பேரு ரிதம். ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு பேசணும். அதுதான் ரித்தம் எப்பவுமே. ஏன்னா நாம தப்பா புரிஞ்சு வச்சுக்குவோம். அதை போய் 4 பேருக்கு சொல்றது. அது ரித்தம், அன்றித்தம் அது. சோ என்னது அதெல்லாம் அதுக்கு பேர் அன்றித்தம், பொய்ன்னு வந்துடும். சோ புரிஞ்சு கொள்ளும் போது கரெக்டா ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு அதை பேசினா சத்தியம். இவர் என்ன சொல்றாரு? சூன்ருதா வாணி. அதாவதுங்க சரியாக உண்மையை பேசுது. ரித்தத்துக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்கும்? உண்மையை பேசுறது என்ன கொடுத்துருவீங்க? சத்தியம். இப்ப சரியாக உண்மையை பேசுதல் தான் ரித்தத்துக்கு கரெக்டான டெஃபினிஷனா இருக்கும். சரியாக உண்மை. அப்ப என்ன பண்ணணும்? நாம ஒண்ணு பேசுறோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் 4 இடத்துல ஃபில்டர் ஆகி வெளியில வரணும். We should have 4 filters in our tongue. எத பேசுறதுக்கு முன்னால, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ அப்படி பேசிட்டேனே அப்படி இல்ல. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அது பேசுறதை பத்தி உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி பண்றது அல்ல. ஏன்னா முடிஞ்சு போச்சு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னத்தை பண்ணி என்ன பிரயோசனம்? சோ பேசுவதற்கு முன்பு நம்ம நாக்குல 4 ஃபில்டர் ஆகி அந்த வார்த்தை வெளியில வரணுங்கிறார். ஃபர்ஸ்ட் சத்தியம், உண்மைங்கிற ஃபர்ஸ்ட் உண்மை பேச தெரியும் எப்பவுமே. அது வந்து அவங்க வந்து தப்பா எடுத்துக்குவாங்க. ஏன்னா நல்லா இல்லாத நல்லா இருக்குங்க வேண்டியது கேட்டா அவங்க பொக்குன்னு போயிடுவாங்க. அவங்க அப்படின்னா அதுக்கு உண்டான வழியோட சொல்ல தெரியும். சோ உண்மை பேசுறேன் அப்படின்னா எங்க தெரியுங்களாமா மாற்றோம்? உண்மை பேசி மாட்டிக்கிட்டே நிறைய பேர் நினைப்பீங்க நான் உண்மைதானே பேசுறோம், உண்மை பேசுறதுனாலே நான் நிறைய இடத்துல மாட்டிக்கிறேங்கன்னு ஒரு கர்வம் நமக்குள்ள இருக்கும். ஏன்னா நான் உண்மை பேசுறதுலயே அது ஒரு கர்வம் வந்துடும். ஆனா உண்மை என்னன்னா, உண்மை பேசுறதுனால பிரச்சனை வரதில்லைங்க. த பிரசன்டேஷன், நீங்க அதை எப்படி பிரசன்ட் பண்றேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பேசி பாருங்க. அந்த உண்மை உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், the way you present is very important. உண்மையாக இருந்தாலும் அதை சொல்லும் விதத்தில் ஒண்ணு இருக்கு, சொல்ற நேரம்னு ஒண்ணு இருக்கு, சொல்ற விதம்னு ஒண்ணு, அதை சொல்லக்கூடிய நேரம்னு ஒண்ணு இருக்கு. உண்மையாக இருந்தாலுமே சரிங்களா? அது என்னது? உண்மைங்கிற சத்தியத்துல ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஆயிடும். வாயை திறந்தா என்னதான் வரணும்? உண்மை மட்டும்தான் வரும். இந்த நல்ல பேர் வாங்குறதுக்காக போச்சாது பண்றதுக்காக என்ன பண்ணிட்டு கூடாது? பொய்ய மாத்தி பேசிட்டு இருக்க கூடாது அட் எனி காஸ்ட். ஆச்சா ஃபர்ஸ்ட் அது ஃபில்டர். இதே பயங்கர கஷ்டம் நமக்கு. அடுத்து 2வது பேசுறது நன்மை தருதான்னு பார்க்கணும். ஒன்னா பேசுறது மூலியமா எனக்கு நன்மையா இருக்கும், இல்ல பேசுறது மூலியமா கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நன்மையா இருக்கும். அப்பதான் பேசணும். என் வீட்டுல என்ன நடந்தது, ஹலோ எங்க வீட்டுல இன்னைக்கு என்ன நடந்தது, ஹலோ அப்புறம் உங்க வீட்டுல என்ன நடந்தது, உங்க வீட்டுல அது என்ன சொன்னாங்க, உங்க வீட்டுல இவங்க என்ன சொன்னாங்க, அப்புறம் உங்க வீட்டுல என்ன சாப்பாடு, அது எங்க காய்வா, என்ன தேவையற்ற பேச்சு. உங்க வீட்டுல என்ன சாம்பாரா, நம்ம வீட்டுல சாம்பார் நேத்து இருக்கு, அவங்க வீட்டுல இன்னைக்கு இருக்கும், நம்ம வீட்டுல நேத்து உப்பு இருக்குன்னா நாளைக்கு அவங்க வீட்டுல இருக்கும் போது இதா போய் ஒரு பெரிய சப்ஜெக்ட். அப்புறம் நீ அந்த துணி எங்க வாங்கின, அஜ் நீ அந்த பொருள் எங்க வாங்கின, நம்ம வீட்டுல ஒரு வீட்டுக்கு போனா என்னென்ன பொருள் புதுசா வச்சிருக்காங்க அதை எங்கெங்க வாங்குனீங்க, அதை நானும் வாங்கினேன், எங்க போய் அப்பறிக்கிறாங்க, எங்க போய் அப்பறிக்கிறாங்க வரப்போகுது நமக்கு தேவையற்ற பொருள். ஒரு வீடா போகும்போது வீட்டுக்குள்ள 4 பேர் உள்ள வந்துகிட்டே இருந்தா ஒருத்தருக்கு அது யூஸா இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லல, அது நமக்கு தேவையா இல்லாம இருக்கலாம், வீட்டுல இருக்குறதுக்காக நம்ம வாங்குறது இல்லை. சோ என்ன ஆகுது, நம்ம பேச்சுக்கள் பொருள்களை நோக்கி தேடுவது ஓடுவதெல்லாம் தேவையற்ற வேலை. ஆச்சா, அப்போ நன்மை தருவதாக நான் இப்ப பேசுறேன் அப்படின்னா எனக்கு நன்மையா இருக்கும், இல்ல உங்களுக்கு நன்மையா இருக்கும், இல்லைன்னா அது பேசப்படாது. அடுத்து 3வது ஃபில்டர் பிரியம். யாருகிட்ட எப்ப பேசினாலும் மனதுல பிரியம் இருக்கான்னு பார்த்துட்டு பேசு. பிரியத்தோட பேசுன்னு வச்சுக்கலேன், நீங்க என்ன அன்பார்லிமெண்ட் வேர்ட் யூஸ் பண்ணி பாருங்க, கரெக்டா போகுது. அவங்க தப்பாவே தோணாது. எப்ப தெரியுங்களா நம்ம பேசுறது மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, நான் பேசுறதுக்கு அவங்க நெகட்டிவா ரிசல்ட் வருது, ராங் அண்ட் நான் ஒன்னு நினைச்சிட்டு பேசினேன் அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு உங்க வாழ்க்கையில அடிக்கடி போராடுறீங்கல்ல, அப்ப என்ன தெரியுங்களா வார்த்தை, அவங்கள நீங்க லவ் பண்ணாம பேசிருப்பீங்க. பிரியம்ங்கிறது ஒரு உணர்வு, இட் இஸ் a noun. பிரியம்ங்கிறது நவுனு, இட் இஸ் நாட் அட்ஜெக்டிவ். எனக்கு நான் ஒருத்தர் இருக்கேன், நான் அந்த அட்ஜெக்டிவோட இருக்கேங்கிறது நினைக்க கூடாது என்னைக்குமே. பிரியம்ங்கிறது என்னது? இட் இஸ் a noun, எமோஷனல் ஃபீலிங். அது நானா இருக்கணும், அது என்னுடைய அட்ஜெக்டிவா இருக்க கூடாது. ஏன்? அட்ஜெக்டிவ் என்ன பண்ணும்? சில சமயம் வரும், சில சமயம் போயிடும்.
எப்பவுமே பிரியம்ங்கிறது அப்ஜெக்டிவா வச்சு வாழ்றதுனாலதான் என்ன, இவங்கிட்ட எல்லாம் பிரியமா இருக்கணும், இவங்கிட்ட எல்லாம் கரெக்டா இருக்கணும், இவங்கிட்ட எல்லாம் வெறுப்பு காமிக்கணும், இவங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பிரியம்ங்கிறது என்னுடைய அப்ஜெக்டிவா வச்சிருக்கிறேன் எப்பவுமே. பிரியம்ங்கிறது நவுன் ஆகணும், நானாகணும். அது யாரா இருந்தாலும் நான் என்ன பிரியம். அது பிடிச்சவங்களா இருக்கலாம், பிடிக்காதவங்களா இருக்கலாம், தப்பு செஞ்சவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பிச்சைக்காரனா இருக்கலாம், வீட்டுல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், யாரு வேணா இருக்கட்டும். உங்க பிரியம்ங்கிறது எங்க இருக்கணும், நவுனா இருக்கணும். இது என்ன ஆயிட்டு போகுது, அட்ஜெக்டிவாட்டு வந்துட்டு போகுது. இவங்களை கண்டா பிரியம், அவங்கள கண்டா பிரியம்னா அப்ப பிரியம் எங்க நிக்குது உங்களுக்கு, நெய்பரிங், நெய்பரைசேஷன் தான் பிரியம். பக்கத்துலதான் இருக்குது அது, உங்களுக்கு இல்ல. அப்படி இருக்கிறவங்க தான் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது. ஏன்னா வாய் விட்டு மாட்டிக்கிட்டேன்னா பிரியமோட நீங்க பேசி பாருங்க. நீங்க தப்பா பேசி, ஏன்னா அவங்களுடைய நன்மைக்காக நீங்க பேச முயற்சி பண்ணி, பிரியம் இருந்தாவே அங்க உள்ள சாக்ரிஃபைஸ் இருக்கும். அந்த பிரிய அந்த அதை வந்து அவங்க ஆப்போனன்ட் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க பிரியத்தோட நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதுல ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கு எப்பவுமே. அட நமக்காகத்தானே சொல்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். நம்மள அவங்க திட்டுனாலும் நமக்காகத்தானே சொல்றாங்க அப்படிங்கும்போது நீங்க அன்பார்லிமெண்ட் வேர்டே யூஸ் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு என்ன தோணாது, தப்புன்னு தோணாது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்பிரியத்தோட பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பேசுறது அத்தனைக்கும் அவங்க தப்பு கண்டுபிடிப்பாங்க. அது உங்க கணவனா இருக்கலாம், பசங்களா இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம். நீ பேசுறதெல்லாம் தப்பு மாமா பையன் மனசுல அப்ப என்ன பண்ணிருப்ப, ஒரு வெறுப்பு, கோபம், அப்பிரியம். பசங்கிட்டே அப்படிங்கும்போது வெளி உலகத்துல நீங்க எப்படி கஷ்டம் பாருங்க. சோ பிரியம்ங்கிறது என்ன ஆகணும், நவுன், இட்ஸ் எமோஷனல் நவுன், டோன்ட் பி அஸ் அட்ஜெக்டிவ். அடுத்தது 4வது ஃபில்டர் மிதம், அளவா பேசணும். போன எடுத்து வச்சா 1 மணி நேரம் அந்த டிபார்ட்மெண்ட்டே கட்டாயி தொலைஞ்சு போகணும். எல்லாரும் 1 மணி நேரம் பேசுற அந்த டிபார்ட்மெண்ட் தான் என்ன ஆகும், ஒரு வழி பண்ணிடுறது. எடுத்து வச்சு அவங்க ஒண்ணு இருந்திருக்காது. பிரயோசனமா போன் எடுத்துமா, எதுக்கா என்ன நான் பேசுறேன், அதுக்கு அவங்க பதில் என்ன, முடிச்சு போச்சா, வச்சிடணும்ல. அப்புறம் இந்த அப்புறம் போட்டு 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 என்ன ஆகுது. சோ அளவா பேசும். உங்ககிட்ட பிரியம் இருக்குது, நன்மையா தர பேசுறீங்க, சத்தியத்தா பேசுறீங்கன்னு வச்சுக்க. இந்த 3 இருந்துன்னு வச்சுக்கல, அதாவது உண்மையத்தான் பேசுறீங்க, அது நன்மை தரதா பேசுறீங்க, அது பிரியமா பேசுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்க வந்து வார்த்தைகள் தானா அளவாய்க்கும். அளவு கடந்து ஒருத்தர் பேசுறாங்கன்னாவே மேல மூணு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்ங்க. ஒருத்தர் ஓவரா பேசுறான் அப்படின்னா மேல மூணுல ஏதோ பிரச்சனை, அவன் மிதத்துக்குள்ள வரமாட்டாங்க. அந்த மேல மூணு என்ன, மேல மூணு புரியுது இல்லைங்களா, நன்மை, பிரியம், சாரி சத்தியம், நன்மை, பிரியம், இந்த 3 கரெக்டா இருந்ததுன்னா அவங்க கரெக்டா பேசுவாங்க. இந்த 3ல தப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படித்தான் பேசி ஆகணும், ஏன்னா தன்னை மறைப்பதற்காக நிறைய வார்த்தைகள் போடுவாங்க. அப்ப என்ன ஆகுது, மிதம். இதெல்லாம் எப்ப ஃபில்டர் பண்ணணும், பேசுனதுக்கு அப்புறம் இல்ல, கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு தப்பா பேசிட்டு, அது வந்து ஃபில்டரிங் ஆஃப்டர் தி ஸ்பீச். ஐயா தேவையே இல்லை, பேசிட்டு விட்டுருங்க, சாரின்னா சாரி கேட்டுங்க. இதெல்லாம் எப்ப பண்ணணும், வாயை திறக்கிறதுக்கு முன்னால. வாயை திறந்து விட்டதுக்கு அப்புறம் போய் சாரி கேட்கறது அல்ல. அடுத்தது அதுக்கு வேற சொல்றாரு, சூன்றுதான் என்ன தெரியுங்களா, ஒழுங்குபடுத்துதல். வாணின வாக்கு, வாக்குன பேச்சு, பேச்சு என்ன பண்றது, இதெல்லாம் ஒழுங்குபடு. எதன் மூலியமாக சூன்றுதா, இந்த 4 சொன்ன பாத்தீங்களா, சத்தியம், நன்மை, பிரியம், மிதம், இந்த 4 மூலியமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட வார்த்தைகள். வாணினா வாக்கை, பேசுதல் என்னங்கிறாரு, ரித்தம்ங்கிறாரு. அப்பதான் நீ பேசுறது ரித்தம். யார் சொல்ற அப்படின்னு, நான் சொல்லலைன்றார் உடனே, கவிபிகி பரிகீர்த்திதா. இதெல்லாம் சொல்றதாரு, ஞானிகள், நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்த மகான்கள். நான் சொல்லல, அவங்க எனக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்கிறாரு யாரு, கிருஷ்ணரே. நான் சொல்லல, கவிபிகி மகான்களால் பரிகீர்த்தித்தனா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பரினா நன்கு தெளிவாக, ரிதம்னா என்னங்கிற டெபினிஷன் நம்மளோட, எனக்கு முன்னால் கிருஷ்ணர் சொல்றாரு, எனக்கு முன்னால வாழ்ந்த மகான்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, இது நான் சொல்றது அல்ல. யாரு சொல்றா, கிருஷ்ணரே சொல்றாரு, இது நான் சொல்லல. பரிக்கீர் அவங்களா நல்லா சொல்லி வச்சுட்டாங்க, அதைத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறப்போ திருப்பி உனக்கு சொல்லிட்டு இருக்கிற உத்தவா அப்படிங்கிற. அடுத்தது தியாக. இப்ப தியாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமா பார்க்கலாம். கிரகஸ்தாவுக்கு தியாகம்னு என்ன, சன்னியாசிக்கு தியாகம்னு என்ன, ஏன்னா 2 மாறுபடும். தியாகம்ங்கிற சொல் அவரே கொடுக்கிறாரு, கர்மஸ்வ சங்கமக சௌச்சம் தியாக, அடுத்தது சந்நியாசக தியாக. சோ ஃபர்ஸ்ட் தியாகம்ங்கிறது
கர்மஸ்வ சங்கமக அப்படின்னா என்ன? இது வந்து கிரகஸ்தாவுக்கு. கர்மஸ்வ சங்கமக இது ஃபார் கிரகஸ்தாவுக்கு தியாகம்னா என்ன? கர்மம் அதாவது while you are doing transaction with this world, கர்மம் இல்லைங்களா? கர்மம் என்ன? நம்ம இந்த உலகத்தோடு டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்கும் போது பற்று இல்லாமல் இருத்தல். கர்மசு அசங்கமக பற்று இல்லாமல் இருத்தல். நேத்து ஒருத்தருக்க பேசிட்டு இருக்கும்போது கொஸ்டின் ஆன்சர்ல போட்டிருந்தீங்க, குடும்பத்தோடு பற்று இல்லாமல் இருத்தல். ஃபர்ஸ்ட் பற்று இல்லாமல் இருத்தல்னா என்ன? மனதளவில் செய்யும் பற்று இன்மை. அதுதான் இது. மனதளவில் பற்றின்மை நல்லா புரிஞ்சுக்கணும். மனதளவில் பற்று இல்லைன்னா என்ன? பற்று இல்லாமல் நம்ம குடும்ப ஃபேமிலி இருக்கிறோமா இல்லையான்னு என்ன தெரியுங்களா? நான் டிமாண்டிங் த ரைட்ஸ். இதுதான் பற்று இல்லாம இருக்கிறது. கண்டுக்காம இருக்கிறது இல்ல, அன்பு இல்லாம இருக்கிறது இல்ல. ஏன்னா பற்றிலினா இவ கண்டுக்க மாட்டா, இவ சாமியாரு, அன்பு இருக்காது, அவங்கதான் முக்கியம், மத்தவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இது முட்டாள்கள் பேசுகிற பேச்சு. பற்று இல்லாமனா அந்த அந்த மனதில் நான் டிமாண்டிங் த ரைட், என்னுடைய உரிமையை நான் கேட்காமல் இருப்பது, குடும்ப உறுப்பினரிடம் என்னுடைய உரிமையை கேட்காமல் இருப்பதுதான் என்னது? பற்று இன்மை. மென்டல் டிட்டாச்மெண்ட். பற்றின்மை is not physical detachment. It is a mental attitude detachment. அதுலயும் என்னது? மனசுல அவங்களை நினைக்காம இருக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. நான் டிமாண்டிங் த ரைட்ஸ். உரிமையை யாரிடமும் கோராமல் இருப்பது. நான் இது செஞ்சுட்டேன், எனக்கு இது வேணும், நான் இது இப்படி இருக்கிறேன், எனக்கு இது வேணும். டிமாண்டிங் ரைட். உரிமையை மற்றவர்களிடமிருந்து கேடா. உரிமை எப்ப எதிர்பார்ப்பீங்க? கடமையை யாருக்கு செய்றீங்களோ அங்கதான் உரிமையை எதிர்பார்ப்போம். கடமை எங்க இருக்கோ, உங்களுக்கு யாருக்குள்ள ஒரு கடமை ஓடிக்கிட்டு இருக்குதோ, உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை ஒத்துக்கு இல்லைங்களா, அவங்க செய்ய வேண்டிய கடமை நம்ம அந்த மாதிரி எங்க கடமைங்கிற ரோல் வருதோ அங்கதான் ரைட்ஸே வரும். இவர் என்ன சொல்றாரு? அந்த கடமையை செஞ்சுட்டு இதுதான் கர்மயோகம், அது என்ன பண்ணாத, அந்த ரைட்ஸை எதிர்பார்க்காத. நான் இவ்வளவு செய்யறேன், ஆனாலும் அவன் என்னை தப்பு தப்புன்னே சொல்றாங்க, ஒன்னும் சொல்ல வேண்டாம், கம்முனாவது இருக்கலாம்ல. கம்முன்னு இருக்க மாட்டாங்க, சொல்லிட்டுதான் இருப்பான். இத்தனை நான் செய்யறேன், வாயை வச்சுட்டு கேட்டுட்டு கம்முனாவது இருக்கலாம்ல, தப்பு தப்பா சொல்றாங்களே, இத்தனை வேலை எங்கிட்ட வாங்கி தப்பு தப்பா சொல்றாங்களே, அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போகட்டும், விடுங்களேன். நம்மள தப்பு தப்பா பேசுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மனம் குளிருதுன்னா குளிர்ந்துட்டு போகட்டுமே, என்ன பேசிட்டு போகட்டுமே. அதுதான் அந்த அது யாருக்கு வரும்? அந்த உள்ள பிரியம் இருக்கவங்க. அதனால அவங்க நம்மள ஒருத்தர் தப்பா பேசினா கூட உள்ள பிரியம் இருக்கிறவங்க அது பெருசா எடுத்துக்க மாட்டோம். சரி விடு, போ, பேசிட்டு போட்டு விடு அப்படிங்கிற தன்மை. அதுதான் சொல்றாரு பற்று இன்மை. அடுத்தது சந்நியாசக. இது வந்து சன்னியாசிகளுக்கு உண்டானது. சந்நியாசம் உச்சியதே என்று கூறப்படுகிறது. அப்ப சந்நியாசம் இது யாரு? சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிறவங்க உலகத்தோடு அவங்களுக்கு யாரோட குடும்ப உறுப்பினர்கள் there is no duty, no right. அவங்களுக்கு no duty, no right towards family members, no duty, no rights towards the public society, towards the environment. எதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது? டியூட்டியும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது. no competitor, he is not a competitor, no one is competitor to him. அது ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு. அது வந்து சந்நியாச ஆசிரமத்திற்கு பொருந்தும். ஆனா வீட்டு இருக்கிறவங்கள என்னதான் இப்படிதான் இந்த இதை புரிஞ்சுக்கிறது. தியாகம் என்பது இதுதான். கடமைகளை செய்துட்டு ரைட்ட உரிமையை டிமாண்ட் பண்ணாம இருக்கிற பேரு தியாகம். அடுத்த ஸ்லோகம் 39. தர்மக இஷ்டம் தனம் ரிணாம் யக்ஞக அகம் பகவத்தமக தக்ஷிணா ஞான சந்தேஷக பிராணாயாமக பரம் பலம். தர்மம், இஷ்டம், தனம். தர்மம்னா புண்ணியம், இஷ்டம் தனம் ஃபார் நிருணம். மனிதர்களுக்கு தனம் என்பது என்ன என்றால் அவங்க சேர்த்து வைக்கிற புண்ணியம் தான் பணம். தனம்னு என்ன? பணம், கேஷ். எப்படி வேணா எடுத்துக்க, சொத்து பத்து. இது ஒரு முக்கியமான இடம். நம்ம ஒரு சீக்கிரட்டா ஒரு மனிதர்களுக்கு இஷ்டமான பணம் என்பது தர்மம் மட்டுமேங்கிறார். மனிதர்களுக்கு இஷ்டமான, அந்த இஷ்டம்ங்கிறது எங்க கொண்டு போடணும்? நிருணாம் இஷ்டம். மனிதர்களுக்கு இஷ்டமானது
பணம் இஷ்டமான பணம் என்பது என்ன சொல்றாரு இவரு? புண்ணிய தர்மம் மட்டுமே, அப்படின்னா புண்ணியம் மட்டுமே. இது என்ன சொல்ல வராரு? இப்ப நாம பணம் எதுக்காக தேடுறோம்? துக்கத்துக்காக அல்ல, சுகத்துக்காகத்தானே பணத்தை தேடுறோம். யாராவது துக்கப்படுறதுக்காக போய் பணத்தை சம்பாதிச்சுட்டு வருவோம். சோ பணம், இப்ப நாம வந்து ஒரு டெக்னிக்கல் ரிலேஷனை சம்பந்தப்படுத்த போறோம். காரிய காரண சம்பந்தம். ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் பணத்தை எதுக்கு தேடுறேன்? இன்பத்துக்காக தேடுறேன். இப்ப 2 வேர்ட்ஸ், காரியம் காரணம். ஒண்ணு பணம், அது காரணம். காரியம் என்ன? அதனால எனக்கு என்ன கிடைக்குது? இன்பம். நம்ம அப்படித்தான் நினைச்சு போயிட்டு இருக்கிறோம். பணம் ஃபார் இன்பம். இது ரெண்டுக்கும் காரிய காரண சம்பந்தம் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா, இருந்ததுன்னா அது கரெக்ட். நீங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எப்ப கரெக்ட்? ஒண்ணு காரணமா இருக்குது, இன்னொன்னு காரியமாக இருந்ததுன்னா நீங்க ஓடுற வாழ்க்கை கரெக்ட். இப்போ காரணம் என்ன? பணம். காரியம் என்ன? இன்பம். இப்போ பணம் இருக்கிறவங்க எல்லாம் இன்பமா இருக்காங்களா? அப்ப இங்க என்ன இல்ல? காரண காரிய சம்பந்தம் இல்ல. பணம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன கிடையாது? இன்பமாக கிடையாது. அப்ப தேர் இஸ் நோ காரண காரிய சம்பந்தம். அப்புறம் எதுக்குதான் காரண காரிய சம்பந்தம் வருது? பணம் பொருள். அடுத்த 2 வேர்டு, பணம் பொருள். வீடு, காரு, உறவுகள் எல்லாமே பொருள், ஆப்ஜெக்ட்ஸ். பணம் பொருள், இது ரெண்டுக்கு காரிய காரண சம்பந்தம் வருதா? பணத்தை வச்சு என்ன வேணா வாங்கலாம். பணம் எங்க இருக்கோ அங்க என்ன கிடைச்சிடும்? பொருள் கிடைச்சிடும். அது ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? காரிய காரண சம்பந்தம். எது காரணம்? பணம் இஸ் அ காஸ். பொருள் என்பது பணம், சொத்து, பத்தி எல்லாத்தையும் சேர்த்துக்கீங்க. அது வந்து எஃபெக்ட். கரெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட் தெரியுங்க. எவ்வளவு பணம் இருந்தா போது, எதை வேணா வாங்கலாம் போது அங்க காரண காரிய சம்பந்தம் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா இன்னொரு சம்பந்தம் இப்ப என்ன தெரிஞ்சு போச்சு? நாம நினைச்சிருக்கிறது பணம் இருந்தா போது நம்ம சந்தோஷமா இருந்துடலாங்கிறது ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தட் பிலாசபி இஸ் ராங். ஏன்? அது ரெண்டுக்கு காரண காரிய சம்பந்தம் இல்ல. லாஜிக்கலா we are proving பணத்துக்கும் சந்தோஷத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத இப்ப லாஜிக்கா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். ஆனா எது ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்குது? பணத்துக்கும் பொருளுக்கும் இருக்கு. என்ன கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், உறவுகளை கூட இந்த காலத்துல வாங்கிடலாம் பணத்தை கொடுத்து, அது ஓட்டு கூட வாங்கிடலாம். சோ அதுக்கு சம்பந்தம் இருக்கு. அரசியாட்சி கூட முடிச்சிடலாம். ஆனா இதெல்லாம் இன்னைக்கு டோன்ட் கேர் போயிட்டாங்க, அது வேற கதை. சோ வாங்கிடலாம். இப்போ உண்மையான காரண காரிய சம்பந்தம் என்ன? நீங்க பாருங்க, இப்போ ஒரு சொல்றேன் பாருங்க, இது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சா உலகத்திற்கு அத்தனை பேர் சந்தோஷமா வாழ முடியும். எதுக்கு 2 தெரியுங்களா? காரண காரியம். இப்போ சொல்றேன், புண்ணியம் சுகம். இந்த 2ஐயும் மேட்ச் பண்ணி பாருங்க. புண்ணியம் சுகம். அப்ப புண்ணியம் இருந்தது. புண்ணியம் என்னதுப்பா? காரணம். அது என்ன பண்ணு? சுகத்தை கொடுத்தே தீரும். பகவானே வந்தாலும் அதை தடுக்க முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங் காரணக்காரி. கிருஷ்ணரே வந்தாலும் இல்ல படைச்ச ஈஸ்வரனே வந்தாலும் இந்த சம்பந்தத்தை நம்மகிட்ட இருந்து பிரிக்க முடியாது. இது தெரியறது இல்ல. அப்ப என்னத்தை சேர்த்து வைக்கணும்? நான் சுகமா இருக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. பணத்தை வச்சு சுகமா இருக்க முடியாது. அப்ப எதை சேர்த்து நாம சந்தோஷமா இருக்கலாம்? புண்ணியம் என்ன இருக்கு? லாஜிக் ரிலேஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி போடுங்க. புண்ணியம் சுகம். புண்ணியம் என்னது? காரணம். அது எதை கண்டிப்பா கொடுக்கும்? அது பாருங்க, கொடுத்தே தீரும். அதை நிறுத்துறதுக்கு இறைவனால கூட முடியாது. அதே மாதிரிதான் பாப்பம் கஷ்டம். அது இப்ப நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது கூடவே வருது. பாப்பம் கஷ்டம், அது கஷ்டத்தை கொடுத்தே தீரும். அது இப்ப வருது. ஏன்னா இவர் அதை இஷ்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சப்ஜெக்ட், நம்ம கஷ்டத்தை பத்தி பேச வேண்டாம். இப்ப முருகர் இவர் கிருஷ்ணர் எதை எடுத்திருக்காரு? இஷ்டம்ங்கிற சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. அப்ப மனிதனுக்கு எது இஷ்டம்? இஷ்டமான தனம். உனக்கு உண்மையில இஷ்டமான பணம் என்ன தெரியுமா? புண்ணியம். இஷ்டமான தனம், பணம், புண்ணியம். நாட்டு இந்தியா நோட்டு, ஃபாரின் கரன்சி, டாலரு, இதெல்லாம் இல்லை. இஷ்டமான பணம், நாட் கரன்சி. பணம் மீன்ஸ் இந்த இடத்துல இஷ்டமான பணம் இந்தியன் மணியோ, ஃபாரின் மணியோ, அமெரிக்கன் மணியோ அல்ல, டாலரோ அல்ல. இஷ்டமான பணம் புண்ணியம். ஏன்னா புண்ணியம் தான் உனக்கு என்னத்தை கொண்டாந்து கொடுத்தே தீரணும். இன்பத்தை, சுகத்தை கொடுத்து தீரணும். அப்ப எங்க காரண காரிய சம்பந்தம் வருது? புண்ணியத்துக்கும் சுகத்துக்கும் காரண காரிய அப்ப நான் இன்பம் வேணும்னு நான் இப்ப கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் டெக்னிக்கல் டிஸ்கஷன்.
எனக்கு இன்பம் வேணும்னா எதை நோக்கி ஓடணும்? புண்ணியத்தை நோக்கி ஓடணும். நாம எங்க ஓடிட்டு இருக்கிறோம்? பணத்தை நோக்கி. இதுதான் டோட்டல் பிரச்சனைக்கு காரணம். பிகாஸ் ஆஃப் ignorance. எது எனக்கு இன்பத்தை கொடுக்குன்னு தெரியாததுனால நான் என்ன கால்குலேஷன் போட்டு வச்சுட்டேன்? பணம் இன்பங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். ஏன் என்ன தெரியலங்க, காரண காரிய காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி அங்க ஒர்க் பண்ண தெரியல. சோ பணம் இன்பத்தை தருன்னு ராங்கா கால்குலேட் பண்ணி அங்க ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? இஷ்டம் தனம் தர்மம், இஷ்டம் தனம் தர்மம். அதுதான் எனக்கு வேணுங்கிறத கொண்டாந்து கொடுக்க போகுது. அது பாருங்க, நீங்க நீங்க எது அதாவது நம்ம வாழ்க்கைக்கு ஒண்ணு தேவையா இருந்திருக்கு, நம்ம கேட்க கூட தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இது இருந்தா நான் சுகமா இருப்பேன் நமக்கு தெரிஞ்சிருக்காது. நாம ஒண்ணு வேணும்னு நினைச்சிருப்போம், அது திருப்பி கூட கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். ஆனா இந்த புண்ணியம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? புண்ணியம் இருந்தால் உங்க வீட்டில் திருடன் வந்தா கூட அவன் காவலாளியாக மாறுவான். உங்க அக்கௌண்ட்ல புண்ணியம் இருந்ததுன்னா உங்க வீட்டுக்குள்ள யார் வந்திருக்கா? திருடன். அவங்கோட காவலாளியாக மாறக்கூடிய தருணம் உருவாகும். அதே உங்க அக்கௌண்ட்ல பாப்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுல செக்யூரிட்டி வீட்டுக்கு மேல நிக்க வச்சிருக்கீங்க இல்லையா, அவனே திருடனா மாறிடுவான். சோ அவன் மாறுறதுக்கு யாரு காரணம்? நான் தான். என் அக்கௌண்ட்ல பாப்பம் இருந்ததுன்னா நான் வச்சிருப்ப பணம் கொடுத்து மாசம் சம்பளம். அவன் என்ன பண்றான்? பாக்குறோம்ல எத்தனை பேர் வீட்டுல செக்யூரிட்டி டிரைவர்ஸ் எவ்வளவு ஏமாத்துறாங்க பாருங்க. ஏன்? அவன் மேல தப்பு இல்ல. இங்க பிரச்சனை எங்கிட்ட என்ன பழுத்துருச்சுங்க? பாவம் பழுத்துருச்சுன்னா வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டி டிரைவர்ஸ் வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க? திருடர்களாக மாறிவிடுவார்கள். சோ அவர்கள் எல்லாம் திருடராக மாறுவதற்கு நான் காரணமாகிறேன். என்னுடைய பாப்பம் காரணமாகுது. என் கடையில ஒருத்தன் திருடுறான் அப்படின்னா அது என்னுடைய பாப்பம் அங்க பழுக்குது. என் வீட்டுல ஒருத்தன் திருடுறான் அப்படின்னா அது என்னுடைய பாப்பம் அங்க பழுக்குது. ஏன்னா புண்ணியம் இருந்ததுன்னா, நான் தான் சொன்ன பாருங்க, திருடனே உள்ள நுழைஞ்சிட்டானா கூட அவன் காவலாளியாக மாறக்குண்டான சூழ்நிலையை அந்த புண்ணியம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். இறைவன்ல தேவையே இல்லை. அந்த புண்ணியம் உங்களை அவனை என்ன பண்ணிடும்? அவனை காவலாளியாக மாறி விடுவதற்கு வாய்ப்பு உருவாகும். இதுதான் உண்மை, சீக்ரெட் இது. ஆனா உண்மை சொல்லி கொடுத்தாலும் யாரும் ஏத்துக்க போறது? ஏன்னா அதுக்கு என்ன வேணும்? இப்ப நான் சொல்றேன், குரு ஸ்ரத்தா வேணும், சாஸ்திர ஸ்ரத்தா வேணும். இதெல்லாம் இருந்தா தான் அது உங்களுக்கு இன்டர்னலைசேஷன் இந்த நாலேஜ் நடக்கும். இல்லைன்னா என்னவாத்தான் போயிட்டு இருக்கும்? இன்ஃபர்மேஷனா போயிட்டு இருக்கும். நான் பிரயோசனப்படாது. இன்ஃபர்மேஷனா உள்ள நீங்க போட்டு வைக்க அது உங்களுக்கு நாளனாவுக்கு பயன்படாது. இந்த விஷயத்தை கேட்ட 4 பேருக்கு கிளாஸ் எடுத்துருவீங்க. ஆனா இன்டர்னலைசேஷன் ஆகும். இந்த ஞானம் எங்க இருக்க கூடாது? பக்கத்து நெய்பரிங் அகங்காரத்துல நிச்சிடக்கூடாது. நெய்பரிங் இஸ் அகங்கார. அகங்காரத்துல வச்சுட்டு இருந்தீங்கன்னா இது நாளனாக்கு உங்களுக்கு பயன்படாது. அப்ப என்ன வரணும்? அது அந்த ஞானம் என்னதான் மாறணும். இன்னைக்கு சொன்ன இந்த ஞானம் என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் நானே. என்னுடைய புண்ணியம் பழுத்தால் சுகம், என்னுடைய பாப்பம் பழுத்தால் கஷ்டம். அப்ப என்ன ஆவா? வீட்டு வாட்ச்மேன திருடனாக மாறுவான். புண்ணியம் இருந்ததுன்னா உங்களுடைய வீட்டுக்கு வந்த திருடன் காவலாளியாக மாறி போயிடுவான். அந்த திருட்டு நடைபெறாமல் இருப்பதற்கு அவனே காரணமாக இருப்பான். அது எப்படிங்கிறது இறைவன் விஷயம். நாம அதெல்லாம் போட்டு மண்டை இங்க உட்காந்து ஈஸ்வர சங்கல்பது, அங்க உட்காந்து நாம என்ன பண்ணிட்டு கூடாது. அது எப்படி அது ஈஸ்வர சங்கல்பத்துல போகாதீங்க. அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல இவர் என்ன சொல்றாங்கிற முதல்ல, அதுக்கு அடுத்து அப்புறமா. புரிஞ்சுங்களா? அதுதான் இஷ்டம் தனம் தர்மக நிருணம். மக்களுக்கு எது இஷ்டம்? பணம். புண்ணியம் தான் பணம். புண்ணியம் தான் என்னது? நீங்க வச்சிருக்கிற அக்கௌண்ட்ல வச்சிருக்கிற பணமே. அப்ப அந்த பணத்தை இழந்து என்னத்தை சம்பாரிச்சுக்கலாம்? புண்ணியத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கணும். ஐயோ போயிருமே பணம், ஐயோ போயிருமே பணம். ஒரு 5 ரூபா கொடுத்து ஐயோ போயிருமே, 10 ரூபா கொடுத்து ஐயோ எனக்கு குறைஞ்சு போயிருமே. அங்க 5 ரூபா கொடுத்து பணம் குறைஞ்சிருக்கு, ஆனா அக்கௌண்ட்ல என்ன ஏறி இருக்குது? புண்ணியம் ஏத்தி வச்சுட்டாங்க. இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப சீக்ரெட், பட் வெரி மச் நீடட் ஆஃப் திஸ் அவர். அகம் பகவத்தமக யக்ஞக. எஸ், அடுத்த வேர்டு என்ன சொல்றாரு? யக்ஞம்னா என்ன? இப்ப நம்ம யக்ஞம்னா என்ன சொல்லுவோம்? இறைவனை நோக்கி எது நம்ம செய்யறோமோ அதெல்லாமே யக்ஞம். இறைவனுக்காக செய்யற செயல்கள். இப்ப ஹோமம் பண்றோம், தேவதைகளுக்கு அபிஸ் போடுறோம், இந்திராய சுவாகா, அதெல்லாம் என்னது? யக்ஞம். வீட்டுல ஒரு பூஜை பண்றீங்க, இறைவனுக்காக பண்ணும்போது என்னது? யக்ஞம். பஞ்சமகா யக்ஞம். அந்த யக்ஞங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். மனிதர்களாக பண்ணும்போது நிர்ணய யக்ஞம். சோ யக்ஞம்ங்கிறது வெல் நோன் வேர்ட் ஃபார் யூ.
அது நம்ம தெரிஞ்சு வச்சு யக்னத்துக்குள்ள டெபினிஷன். இறைவனுக்காக செய்தல். எந்த ஒரு செயலையும் எனக்காகன்னு செய்யாம இறைவனுக்காக நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? பூஜை பண்றீங்க, இறைவனுக்காக பண்றேன், தேவதைகளுக்காக பண்றேன் அப்படிங்கும்போது என்ன ஆயிரும்? யக்னம். ஓகே, அது தேவதை யக்னமா இருந்தாலும் சரி, ரிஷி யக்னமா இருந்தாலும் சரி, ஓகே. இவர் என்ன சொல்றாரு? அந்த டெபினிஷன் சொல்லல. அகம் பகவத் தமக, நான் தான் யக்னன்றாரு. அதாவது யாரு தெரியுங்க இந்த இடத்துல? பகவத் தமக அப்படின்னா விஷ்ணு. விஷ்ணுவான நான் தான் யக்னமே. ஒரே போடு போட்ட. நீ யக்னம் அது இது ஒண்ணும் கிடையாது. நான் தான் என்னது? யக்னம். அகம் யக்னஹா. யாரு? விஷ்ணுவா நிக்கிறார் இந்த இடத்துல, கிருஷ்ணரா நிக்கல. ஏன்னா பகவத் தமக, இவர் வந்து கிருஷ்ணர் வந்துங்க அவதார புருஷன், விஷ்ணுதான் வந்து தேவதை. அதனால அவர் என்ன சொல்றாரு? கிருஷ்ணரை சொல்லிக்கல, பகவத் தமகனா அந்த இடத்துல நம்ம யார புரிஞ்சுக்கணும்? உத்தமக, பகவர் தேவதைகளில் உத்தமர் அப்படின்னா யார்? கிருஷ்ணரா? நோ, விஷ்ணுக்கு போயிடணும். விஷ்ணு நான் தான் யக்னம். வழிபாடுகள் சிதிகா என்ன சொல்லுவோம் நம்ம விஷ்ணுக்கு? ஸ்திதி காரணமாக இருக்கிற விஷ்ணு, உலகத்தை காப்பவராக உள்ள விஷ்ணு. அதாவது கர்மப்பல தாத்தாவாக இருக்கிறேங்கிறார் இந்த இடத்துல. யக்னம்ங்கிறது எப்படி? இவர் யக்னக கர்மப்பல தாத்தாவாக இருக்கிற. இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் பாத்தீங்க? என்ன சொல்ல வர? நான் தபன் சொல்றதுல, யக்னம் சொல்றதுல, சாரி, நான் யக்னம் சொல்றதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய நல்ல செயல்கள் பண்ணுவாங்க, குட் ஆக்ஷன்ஸ் செஞ்சிட்டு இருக்கும்போது கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த நல்ல செயல் செஞ்சதுனாலதான் இந்த கஷ்டம் வருது. நம்ம மண்டைக்கு அவ்வளவுதான் எட்டும். அப்பதான் இந்த இடத்துல கைட் பண்றதுக்கு சாஸ்திரம் வேணும். ஏன்னா நிறைய நல்லா செஞ்சுட்டே இருக்கிறோம், மேல கஷ்டம். உடனே வீட்டுக்கு சொல்லுவாரு, வேற நீ கிளாஸுக்கு போறதுனாலதான் இந்த வீட்டுல இந்த கஷ்டமே. ரொம்ப ஈஸி டெபினிஷன் எல்லாத்துக்குமே. நீ இந்த கிளாஸுக்கு போறதுனாலதான் இந்த கஷ்டம் வந்திருக்கு இன்னைக்கு வீட்டுல. நீ இந்த தேரையும் கிருஷ்ணர் இருக்கிற அந்த போட்டா மாட்டதுனாலதான் வீட்டுல பிரச்சனை, சண்டை. எது? இறைவன் அங்க என்ன சொன்னாரு? தேரும் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இருக்கிற அந்த தேர் போர் இது படம் இருக்குல்ல, அது மாட்டினதுனாலதான் வீட்டுல, அது எங்க நேரம் கண்ணுக்கு தெரியாது அதனால சொல்றேன், அதை மாட்டி வச்சதுனாலதான் வீட்டுல பிரச்சனை. என்னது? அந்த பெருமாள் படத்தையும் வீட்டுல வந்து சாஞ்சூர் போய் அவ்வளவு, அதனாலதான் பிரச்சனை. என்ன நடக்குது? அதாவது நம்ம நல்ல செயல் பண்ணும்போது கஷ்டம் வரும்போது நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நாம என்ன நல்ல செயல் பண்ணினமோ அதனாலதான் கஷ்டம் வருதுன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மை அதல்ல. இப்ப நீங்க ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கன்னா அது நீங்க இப்ப செஞ்ச நல்ல செயல்ல வந்ததல்ல, அதற்கு முன்னால் செய்து வச்ச பாப்பத்தினுடைய வெளிப்பாடு இப்ப கஷ்டமா வருது. எங்க ஜாயின் பண்ணணும்? இப்ப பண்ற நல்ல செயலி கஷ்டத்தையும் ஜாயின் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னால போன ஜென்மத்துல நாம செஞ்ச பாவம் இப்ப என்னவா வந்துட்டு இருக்குது? கஷ்டமா வருது. இது புரியுறதுல மண்டைக்கு. நீ கிளாஸுக்கு போறதுனாலதான் துக்கம், நீ வீட்டுல சேன் பண்றதுனாலதான் துக்கம். இதெல்லாம் நல்ல செயலு, குட் ஆக்ஷன்ஸ். இறைவன் வந்து விதிச்சிருக்காரு, யூ ஹாவ் டு டு ரிஷியக்னா, யூ ஹாவ் டு டு. வீட்டுல பூஜை பண்ற, பெல் அடிச்சுட்டு நீ, அதனாலதான் நீ வீட்டுல பிரச்சனையே. என் பையனுக்கு ஏன் கல்யாணம் ஆகல, பொண்ணு ஏன் கிடைக்கல, நீ வீட்டுல பெல் அடிக்கிற. இது நம்ம குலத்துக்கு ஆகாது. அடாடா, ஏன்னா இதெல்லாம் காதுல வரும் எனக்கு. என் நம்ம குலத்துக்கு இது ஆகாது. வீட்டுல பெல் அடிச்சு சார், கோயில்ல மட்டும்தான் பெல் அடிக்கும் தெரியுமா? வீட்டுல பெல் அடிக்கப்படாது. நம்ம அப்பா அடிச்சாரா, அவருக்கு வாப்பாடு தெரியல, அடிக்கல. நம்ம தாத்தா அடிச்சாரா, அவருக்கு வாப்பாடு தெரியல, அடிக்கல. எனக்கு வாப்பாடு தெரிஞ்சிருக்கு, நான் அடிக்கிறேன். ஆனா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. வீட்டுல பெல் அடிச்சு சாமி கும்பிட்டதுனாலதான் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, அந்த பையன் நம்மளை விட்டுட்டு வேற ஒரு பிள்ளைய லவ் பண்றான். அதுக்கு காரணம் என்னது? நீ வீட்டுல பெல் அடிக்கிறது. என்ன எங்க மண்டையில மசாலா இறைவன் வச்சாரா இல்லையான்னு எனக்கு அப்பப்ப டவுட் வந்து, இல்ல மசாலாவே எடுத்துட்டாரா, இல்ல களிமண்ணா பேக் பண்ணிட்டாரா? என்ன, நீ செஞ்ச முன்னால் செய்த பாப்பம் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, நீ முன்னால செஞ்ச பாப்பம் பையன் இன்னைக்கு உனக்கு எதிர்ப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்றானா, நம்ம செஞ்ச பாப்பம் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு எங்க ரிலேட் பண்றது? இங்க எது நல்ல செயல்களோட கனெக்ட் பண்ணி. என்ன தெரியுங்களா ஆயுர்வேதி இப்படி பேசி பேசி மக்கள் நல்ல செயலை செய்வதற்கு பயப்படுற அளவுக்கு புரோகிதர்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க. நல்ல செயல்களை செஞ்சு இதை செஞ்சினே இது பாவம். கோயிலுக்கு போகும்போது இப்படி போய் அப்படி போ, அதுல எல்லாம் கணக்கு, இப்படி போயிட்டா தப்பு, தெய்வ குத்தம். அது ஒரு வேர்டு. தெய்வம் நம்மை தண்டிப்பதற்காக அல்ல. இதற்கு முன்னால் எத்தனை ஜென்மங்கள் பிறக்க வச்சு மனித சரீரத்தை கொடுத்ததே அவங்கதான். அவங்க எங்க உட்கார்ந்து நம்மளை தண்டிப்பாங்களாங்க? என்ன வார்த்தை இதெல்லாம்? தெய்வ குத்தமா? எது தெய்வ குத்தம்?
பொய் பேசினா தெய்வ குத்தம். மனதில் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினால் தெய்வ குத்தம். அதை சொல்லுங்க. ஓகே, இந்த விளக்க வந்து இப்படி இந்த முகமா பத்த வச்சா குத்தம், அந்த முகமா, இதெல்லாம் என்ன குத்தம் எங்க எழுதி வச்சிருக்கு? விளக்கே ஏத்துறதே பிரச்சனை. அதுல வேற 2 விளக்கத்தான் வைக்கணும். 1 வச்சா தெய்வ குத்தம். கேட்டிருக்கேன். 2 விளக்கு ஏத்தணும். ஐயோ, ஒரு விளக்கு ஏத்தக்கூடாது, தெய்வ குத்தம். அதெல்லாம் தெய்வ குத்தம். இறைவன் எப்படியாவது நித்திய பூஜை பண்ணுன்னு தான் நம்மளை எதிர்பார்த்துட்டு வந்திருக்காரு. எப்படியாவது யாராவது ஒருத்தர் கத்து நித்திய பூஜை வீட்டுல பண்ணு. இதெல்லாம் என்னது? எதுக்கு சொல்லனாங்க? யூஸ்வலா அந்த யக்னம்ங்கிறது இறைவனுக்காக செய்யறதுங்கிறது இவர் என்ன சொல்றாரு? அகம், நான் தான் யக்னம். அதனுடைய விளக்கத்தை அவர் அப்படி சொல்றாரு. யக்னக அகம், எல்லா வழிபாடும் நான் தான். யாருக்காக பண்ற? எனக்கு தான். வழிபாடுகளும் எனக்கு தான், வெள்ளடிக்கிறது நீ எனக்கு தான். அந்த யக்னமாக இருக்கிறது நான் தான். அந்த தேவதையாக இருக்கிறது நான் தான். நீ பண்ற வழிபாடுகள் என்னதான்? ஞானுங்கிற. நீ பெல் அடிச்சின்னா அதாரு நானு. டோன்ட் வரி, பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிரும், அதனால பையன் கையில கல்யாணம் ஆகல, பிள்ளைக்கு ஜாதகம் கிடைக்கலன்னு கவலைப்பட. அதை இதையும் கனெக்ட் பண்ணாது. அப்ப நீ கஷ்டப்படுறீங்கன்னா ஒரு ஜென்மத்துல, இந்த ஜென்மத்துல யார் யாருக்கு என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் வரும். நீங்க பாருங்க, இதெல்லாம் பண்ண அது என்ன ஆகாது? வீரியம் குறைய ஆரம்பிக்கும். படுற கஷ்டம். நீங்க புண்ணியம் தான் என்ன பண்ணுது? நம்ம சுகத்தை கொடுப்போம். என்ன பார்த்தோம்? புண்ணியம், சுகம். சோ புண்ணியத்தை என்ன பண்றோம்? நாம ஆட் பண்ணுங்க, கோயிலுக்கு வாங்க, ஷேர் பண்ணுங்க, மூக்க பஞ்சசி படிங்க, அடுத்து நாராயணியம் படிங்க, அப்புறம் காரைக்காலமையார படிங்க படிங்க படிங்கன்னு ஏன் சொல்றோம்? பாப்பக்ஷயம், புண்ணியம். இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்குற பணமே. இதுதான் உண்மையான பணம். இந்த வழியில போய் புண்ணியத்தை சேர்த்து ஒரு நாள் சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? எதுக்கு? அவங்கதான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா புண்ணியம்ங்கிற பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது சொல்லி கொடுக்குறாங்க. யார் சொல்லி கொடுக்கறது? இறைவன். அதையே அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. நாங்க வெறும் கிளி, பேரட். அவர் சொல்லியிருக்காரு, ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது தக்ஷிணா. தக்ஷிணாவே நாம நினைக்கிற தெற்கு மட்டும் அர்த்தம்னு, அது மட்டும் அர்த்தம் இல்ல. சமஸ்கிருதத்துல மேலானதுன்னு அர்த்தம். 2 மீனிங் இருக்கு தட்சிணாவுக்கு. மேலானது. தக்ஷிணா ஞான சந்தேஷக. தட்சிணைக்கு அவர் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. தட்சிணா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஹோமம் பண்றோம், ஐயருக்கு தட்சிணை கொடுப்போம். ஒரு படிக்கிற ஒரு வேதாந்த படிக்கு குருவுக்கு நம்ம தட்சிணை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து குரு தட்சிணை. அல்லது தேவதாக்கு என்ன பண்ணுவோம்? குரு ஐயர்களுக்கு தட்சிணை. தட்சிணைனா ஒரு செயல் நமக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்குற எப்பவுமே என்ன தெரியுங்களா அர்த்தம்? எதை நீ கொடுத்தாலும் உனக்கு எது மேலானதுன்னு நீயோட சைக்காலஜில வச்சிருக்கிறியோ அதைத்தான் கொடுக்கணும். இப்ப ஐயர்களுக்குன்னே வேஷ்டி தனியா விக்குது, தட்சிணா வேஷ்டி, கம்மி விலையில. அப்படி கொடுக்க கூடாது. நீ எத்தனை ரூபா ஓட்டு வேஷ்டி வாங்கி கட்டிக்கிறியோ அதே விலையில வேஷ்டி வாங்கி ஐயருக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தட்சிணை. அப்பதான் புண்ணியம். இல்லைன்னா அது என்ன தெரியுங்களா வருது? பாப்பத்தை கொண்டாந்து கொடுத்துருது. ஒரு சாமிக்கு நம்ம ஹோமத்துல போடுறோம் ஆப்பிள், அடிக்கடி சொல்லுவேன், சின்ன ஆப்பிள் கிலோ எல்லா பக்கம் 200 ரூபானா 100 ரூபாய்க்கு ஒருத்தரானா அவனை போய் தேடி பிடிச்சி ஒருத்தாள் காத்தாள் ஃபுல்லா 2 மணி நேரம் அலைஞ்சு கடை வீதியில் அலைஞ்சு எதுக்குடா அலையறான்னு பார்த்தா கம்மி விலையில எங்க கிடைக்கும்? சின்ன ஆப்பிள் கம்மி விலைய சாமி கொடு. அப்ப இறைவன் என்னதான் கொடுப்பாரு? கம்மியா சின்னதா கொடுப்பாரு. நீங்க சின்னதா கொடுப்பீங்களா, அவரு பெருசா கொடுப்பாரா? என்ன லாஜிக் வச்சிருக்கீங்க மண்டைக்குள்ள? நீங்க கொடுக்கறதெல்லாம் பார்த்து ஒரு ஹோமம் பண்ணா கம்மி விலை, எந்த கடையில கம்மியா கிடைக்கும்? ஆப்பிள் வாங்கினா சின்னதா, எது கம்மி விலை நீங்க கொடுப்பீங்களா? ஆனா தேவதை எப்படி கொடுக்கணுமா? அப்படி கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கணுமா? ஏன்னா அவங்கள முட்டாளா? நம்மள விடவாங்க அவங்களா முட்டாளு. இப்படி பண்ணிடாதீங்க. சோ தட்சிணைனாவே என்ன தெரியுங்களா? அப்ப ஐயருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மேலானதை கொடுக்கணும். சிறந்த வேஷ்டி. இப்ப நம்ம வேஷ்டி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த நான் என்ன அளவுக்கு அந்த சிறந்த வேஷ்டியா இருந்தா, ஒரு எக்ஸாம்பிள் வேஷ்டி எடுத்துக்கிட்டேன், எது சிறந்ததோ அதை கொடுக்கணும். பாத்திரம் கேட்கிறாரா? பித்தளை. எது சிறந்தவான பாத்திரமோ அதை வாங்கி, அதுக்கு பேர் தான் தட்சிணைன்னு பேரே. உயர்ந்தது, மேலானது. அதை கொடுக்குற வரைக்கும் இஷ்டம் தனம் வரும், புண்ணியம் வந்துடும். இஷ்டம் பணம் இல்லைன்னா என்னதான் வரும்? பாப்பம். சோ ஏக்கலைவன் என்ன கொடுத்தான்? தட்சிணை என்னத்தை கொடுத்தான்? அந்த வித்தையவே கொடுத்துட்டான். நீங்க எனக்கு கொடுத்தீங்க, அந்த நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா விரல கொடுக்கறது தட்சிணை. அந்த வித்தையை கொடுத்தது சமவன் கொடுத்தானா? அதுதாங்க தட்சிணையே. மேலானது அந்த அந்த வித்தைக்கு எது மேலானது? விரல் கொடுத்தானா? அப்படிதான் இருக்கணும். குரு தட்சிணை நீங்க கொடுத்தாலும் மேலானதா இருக்கும். எதை கொடுத்தாலும் அது வந்து ஐயருக்கு கொடுத்தாலும் சரி, குருக்கு கொடுத்தா, அது 2 தான் நம்ம தட்சிணை யூஸ்வலா சொல்லுவோம். எதை நீங்க கொடுத்தாலும் உங்க மனசுல நீங்க எது மேலானதுன்னு நினைச்சு வச்சிருக்கீங்களோ, புரியுதுங்களா? மேலானது மார்க்கெட்ல மேலானதுன்னு இல்ல, உங்க மனதுல எது மேலானதுன்னு வச்சிருக்கீங்களோ, இது மேலான பொருள், இது மேலான பணம்,
வச்சிருக்கீங்க இல்லையா, அதை கொடுக்கணும். அப்பதான் அதுக்கு பேரு தட்சிணைனே வரும். இல்லைன்னா அது என்னது? இட்ஸ் நாட் தட்சிணா. இப்ப அறிவை கொடுக்கிற, மேலான அறிவை கொடுக்கிற குருவுக்கு அப்படி எடுத்துக்கலாம். மேலான உங்கட்டு இருக்கிறதுல மேலானதை கொடுக்கணும் அது குருவுக்கு. அதான் அர்த்தம். அறியாமையில் அப்போ இப்போ ஸ்கூலுக்கு போறோம். அறியாமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நம்ம என்ன பண்றேன்னு பாருங்க. அது எப்படி தட்சிணையா மாறுதுன்னு பாருங்க. நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய தட்சிணை எங்க அங்க கொடுக்குறீங்கன்னு இப்ப புரிய வைக்கிற பாருங்க. இப்ப மேலான அறிவை நீங்க என்னிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷத்துல மேலான அறிவை தான் கொடுக்குற, கீழான அறிவை நான் கொடுக்கலன்னு புரிஞ்சிருக்கீங்க. சோ மேலான ஒரு அறிவை என்னிடமிருந்து நீங்கள் பெறுகிறீர்கள். இந்த சரீரத்திடமிருந்து பெறுகிறீர்கள் மேலான அறிவை. அது என்ன பண்ணணும்? யாரு கஷ்டப்பட்டு இருக்கு? அப்போ நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிற காலத்தில் மேலான அறிவை நீங்க பெற்று இப்ப நீங்க என்ன அனுபவிக்க ஆரம்பிச்சீங்க? சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சீங்களா இல்லையா? மேலான அறிவை பெற்று கஷ்டத்தில் இருந்த நீங்க இப்போ ஓரளவுக்கு நான் நிம்மதியா வந்துட்டேன்னு சொல்றீங்களா இல்லையா? அப்போ உங்களுடைய தட்சிணை எப்படி இருக்கணும்? மேலான பெற்ற அறிவை கஷ்டப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கு கொண்டை கொடுக்கும் போதுதான் அது குரு தட்சணை. அந்த அறிவை நீங்க வாங்கின மேலான அறிவை அப்படியே கொண்டு சத்தியம் ஞானம் அனந்தமா அவங்க ஸ்கூல் குழந்தைகளுக்கு சொல்லி தர முடியும்? இதெல்லாம் ஈஸி பாசிபிள்? அதெல்லாம் சொல்லி தர வேண்டாம். வேல்யூஸ் அந்த ஏஜுக்கு எது தேவை? எதனால அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? குழந்தைங்க அறியாமையினால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. திமிர்ல கஷ்டப்படல, அவங்களுக்கு தெரியல. எது நல்லதுன்னு சொல்லி கொடுக்க ஆள் இல்ல, எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்க ஆள் இல்ல. ஆமா, நான் ஒருத்தி போய் சொல்லிட்டா போதும், உலகம் திருந்த போதா? ஏய், 4 பேர் திருந்துட்டும், ஒருத்தர் இருந்துட்டு போதும். நீ போய் ஒருத்தினால ஈரோட்டை மாத்த முடியுமா என்ன? அந்த எண்ணமெல்லாம் வேண்டாம். என்னால ஒருத்தர் மாறுனா போதும். நான் 10 குழந்தைகளுக்கு சொல்றேன்னா ஒருத்தர், 100 பேத்துக்குன்னா 10 பேர், 1000 பேத்துக்குள்ள ஒரு 100 பேர், 1000 பேர் சொல்லி கொடுத்து 10 பேர் திருந்துட்டுமே. நான் என்ன அப்ப நான் என்னன்னா அவங்க திருந்தறதுக்காக நான் போய் சொல்லி கொடுக்கல. அங்க தட்சிணாங்க நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் குரு கிட்ட வாங்கின விஷயத்த அங்க கொடுக்கணும். அவ்வளவுதான். ஆட்டிடியூட் பாருங்க கம்ப்ளீட்டா மாறுது. என்னால குழந்தைங்க மாறுவாங்கறதுக்காக நான் சொல்லி தரல. அப்ப நான் ஒரு விஷயத்த வாங்கிட்டேன், அதை என்ன பண்ணி ஆவடி போனானு கொடுத்தாகணும் அப்படிங்கிற உணர்வு உள்ள இருந்துனா உங்களால வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க முடியாது, ஸ்கூலுக்கு வர முடியலன்னு உங்களால வாய் சொல்லாது. வாங்கிட்ட அதை என்ன பண்ணி டேலி பண்றது? இந்த டேலி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு நாம என்ன கடனாளி ஆயிரும். சாகும்போது நான் இப்படித்தான் சாவணும், அது நாளைக்கு சாவரமா நாளானைக்கு சாவரமா தெரியாது. அது வேற. நான் வந்து இன்னொரு 1 மாசம் ஒரு வருஷம் கழிச்சு நான் வெளியே வரேன், ஸ்கூலுக்கு வரேன். அதோட நீ உயிரிப்பே நான் இப்படியே தெரியாது. நீங்க என்ன 1 வருஷம் கழிச்சு பிளானு? இப்பவே கொடுத்துடணும். உயிரோடு இருக்கிறது நாளைக்கு எந்திரிச்சா நம்ம உயிரோட இருப்போம்னு தெரியாது. சோ அந்த அருமை தெரியாதனால என்ன தெரியல, அப்படி வாங்கியிருக்கேன், நான் பலப்பட்டு நான் அதனால பயனடைந்திருக்கேன். அப்ப அது குருவுக்கு தட்சிணைங்கிறது அந்த மேலான விஷயத்தை நீங்க அறியாமையில் உங்களை மாதிரி அறியாமையில் கஷ்டப்படுற இருந்து குழந்தை இருக்கிற குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது தட்சிணா. வாங்கியதை கொடுப்பதே தட்சிணை. என்ன இறைவனுடைய தேவையிலிருந்து எத்தனை வாங்கியிருக்கோம் அதை அவர்களுக்கு கொடுப்பது தட்சிணை. குருவிட்ட வாங்கினத திருப்பி என்ன வாங்குனீங்களோ அதைத்தாங்க கொடுக்குறீங்க, அதுதான் தட்சிணை. என்ன வாங்குனீங்களோ, 1 கோடி பணம் சம்பாரிச்சீங்களா, அந்த பணத்தை யாரு கொடுத்தரணும்? எஸ், என்ன வாங்குனீங்களோ அதை கொடுப்பதுதான் தட்சிணைங்கிற வேர்டுக்கு மீனிங்கே. ஏன்னா யூஸ்வலா தட்சிணை அப்படின்னா நம்ம வந்து குருவுக்கு ஐயர் வராரு, தட்சிணை கேட்கிறாரு, அவர் வேற எல்லா பாத்திரத்தையும் கேட்கிறாரு, அவர் வேற எல்லா பழத்தையும் சுட்டிட்டு போயிட்டாரு. ஐயோ, அந்த வார்த்தை கேட்டு எனக்கு ஸ்டாக் ஆயிட்டு. எல்லா பழத்தையும் சுட்டிட்டு போயிட்டாராம். ஐயோ, அவர் கொண்டு போற வரைக்கும் உங்களுக்கு தனம் இஷ்டம், தனம் அது புண்ணியம். அவர் என்னென்ன எடுத்துட்டு போறாரோ உங்க அக்கௌண்ட்ல புண்ணியம் ஏறும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க நாம சொல்லணும். இந்த ஒரு தடத்துக்கு இருக்கிற பழத்தை மட்டும் எடுத்துங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேணும். ஒண்ணும் புரியுதுல ஜனங்களுக்கு. அதாவது பணம் அதுதான் என்னத்தை கொடுக்கும், இன்பம்ங்கிற அந்த லாஜிக்குள்ள போய் சிக்கினதுனால எங்கெங்க பணம் குறையுதோ அங்கெல்லாம் உசாராயிக்கிறாங்க. ஐயோ பணம் குறையுது, அதுல மேட்ச் பண்ணிக்கலாம். உண்மை இது. புண்ணியம் தான் எதை கொடுக்கும்? நமக்கு சுகத்தை கொடுக்கும். புண்ணியவான் தான் லபத்தே ஞானம், ஸ்ரத்தாவா லபத்தே ஞானம்னா இந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன இருக்கணும்? புண்ணியம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.